வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ். இன்னைக்கு நம்ம இந்த எக்ஸ்பிளைனர்ல நர்சிங் ஃபவுண்டேஷனோட ஒரு அப்சல்யூட்லி க்ரூஷியலான டாபிக்கை தான் பார்க்க போறோம். அதுதான் பிளட் கலெக்ஷன் டியூப்ஸ். உண்மையில நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய பசில் மாதிரி தான் இருக்கும். ஆனா எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நீங்க கவலையே பட வேண்டாம். லிட்ரலி ஜீரோல இருந்து ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்றேன். லெட்ஸ் மேக் திஸ் டோட்டலி ஈஸி ஃபார் யூ. ஒரு லேப் ட்ரேயை பார்க்கும்போது ரெட், ப்ளூ, பர்பிள், க்ரீனு எவ்வளோ கலர் டியூப்ஸ் இருக்கும், ரைட்? இதை பார்த்ததுமே மை காட், எந்த டியூப்ல எந்த டெஸ்ட் எடுக்கணும்னு கண்டிப்பா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். அண்ட் யூ நோ வாட், தட் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும். ஆனா இந்த செஷன் முடியும் போது இந்த கலர் கன்ஃபியூஷன் எல்லாம் உங்களுக்கு ஜீரோ ஆயிடும். நான் ஒவ்வொன்னா உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் ரோட் மேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கலர் கன்ஃபியூஷனை பிரேக் பண்ணுவோம். அப்புறம் சீரம் அண்ட் கோஆகுலேஷன் டியூப்ஸ், அதாவது ரெட் அண்ட் லைட் ப்ளூ டியூப்ஸ். அடுத்தது சிபிசி அண்ட் பிளாஸ்மா டியூப்ஸ், which are purple and green. Then glucose and culture tubes ஆன grey and yellow. ஃபைனலா எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ற அந்த மெமோனிக் மாஸ்டர் கீ. அண்ட் லாஸ்டா ஒரு rapid 90-second short revision. So, let's dive right in. First section, serum and coagulation tubes. Just relax and let's only focus on these two colors for now, red and light blue. இப்போ இந்த ரெட் டாப் டியூபை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள், ஏன்னா இதுல எந்த ஒரு ஆன்டிகோஆகுலண்ட்டும் கிடையாது. ஆன்டிகோஆகுலண்ட்னா என்ன? ரத்தம் உறையாமல், அதாவது கிளாட் ஆகாமல் தடுக்கும் ஒரு கெமிக்கல். அது இந்த ரெட் டியூப்ல இல்ல. சோ இது ஸ்பெசிஃபிக்கா சீரம் டெஸ்ட்ஸ், பயோகெமிஸ்ட்ரி அப்புறம் செராலஜி டெஸ்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது. ஆனா அதுவே லைட் ப்ளூ டாப் டியூப்ல பாத்தீங்கன்னா சோடியம் சிட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆடிட்டிவ் இருக்கு. இதை நம்ம பிடி, ஐஎன்ஆர், aPTT போன்ற கோஆகுலேஷன் டெஸ்ட்ஸ்க்கு முக்கியமா யூஸ் பண்றோம். Now, you might be wondering, why sodium citrate? இந்த coagulation testனா actually என்ன? நம்ம ரத்தம் எவ்வளவு நேரத்துல clot ஆகுது, அதாவது உறையுது அப்படிங்கறத மெஜர் பண்ற டெஸ்ட் தான் இது. இந்த டெஸ்ட் ரிசல்ட் பெர்ஃபெக்ட்டா வரணும்னா அந்த பிளட் சாம்பிள் லேப்க்கு போற வரைக்கும் உறையக்கூடாது, ரைட்? அதுக்கு தான் இந்த லைட் ப்ளூ டியூப்ல இருக்க சோடியம் சிட்ரேட் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா ஒன்னையும் நீங்க பிளைண்ட்லி மெமரைஸ் பண்ண வேண்டாம். பிரில்லியன்ட். ஃபர்ஸ்ட் ரெண்டு டியூப்ஸை நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இப்போ நம்ம லிஸ்ட்ல அடுத்த ஜோடிக்கு போவோம். பர்பிள் அண்ட் கிரீன் டியூப்ஸ். இந்த பர்பிள் அல்லது லாவெண்டர் டாப் டியூப்ல EDTA அப்படிங்கிற ஆடிட்டிவ் இருக்கு. இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெகுலர் சிபிசி, அதாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், ஹீமோகுளோபின் அப்புறம் பிளட் குரூப்பிங்க்கு யூஸ் ஆகுற மெயின் டியூப். கிரீன் டாப் டியூபை பாத்தீங்கன்னா அதுல ஹெப்பாரின் இருக்கு. இது ஸ்பெசிஃபிக்கா பிளாஸ்மா கெமிஸ்ட்ரி டெஸ்ட்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும். ரெண்டு டியூப்ஸும் கம்ப்ளீட்லி வேற வேற கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுது. ஏன் எப்ப வச்சு யோசிச்சிருக்கீங்களா? இதை நம்ம இன்னும் டீப்பா புரிஞ்சுக்க லெட்ஸ் லுக் அட் EDTA in the purple tube. EDTA அப்படிங்கிறது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆன்டிகோஆகுலண்ட். ஒரு பேஷண்டோட ரத்தத்துல எவ்வளோ ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குன்னு நம்ம லேப்ல கவுண்ட் பண்ணும்போது அந்த செல்ஸ் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம, உறையாம தனித்தனியா இருக்கணும். அப்போதான் நமக்கு எக்ஸாக்டான கவுண்ட் கிடைக்கும். அதுக்காக தான் பர்பிள் டியூப்ல இந்த EDTA-வை ஆட் பண்ணி சிபிசி டெஸ்ட்க்கு அனுப்புறோம். சிம்பிளி புட், purple means EDTA and EDTA means accurate cell counting. You guys are doing great. நம்ம இப்போ நம்ம எக்ஸ்பிளைனரோட கடைசி ரெண்டு ஸ்பெஷலைஸ்ட் டியூப்ஸ்க்கு வந்துட்டோம். கிரே அண்ட் yellow டியூப்ஸ். இந்த கிரே டாப் டியூப் ஒரு ரியல் கேம் சேஞ்சர். ஏன்னா அதுல சோடியம் ஃப்ளோரைடு இருக்கும். இது ஸ்பெசிஃபிக்லி பிளட் குளுக்கோஸ், அதாவது சுகர் டெஸ்ட்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். yellow டாப் டியூப்ல பாத்தீங்கன்னா SPS அல்லது ACD அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் இருக்கும். இது முக்கியமா பிளட் கல்ச்சர், அதாவது ரத்தத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்க மற்றும் ஜெனடிக் ஸ்டடீஸ்க்கு யூஸ் ஆகும். ஒரு பேஷண்ட்க்கு பிளட் கல்ச்சர் எடுக்க போறோம்னா அப்சல்யூட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இந்த yellow டியூப் தான். இந்த கிரே டியூப்ல இருக்கிற சோடியம் ஃப்ளூரைடு ஏன் அவ்வளோ க்ரூஷியல்னு தெரியுமா? நம்ம ரத்தத்தை எடுத்ததும் ரத்தத்துல உள்ள செல்ஸ் நேச்சுரலா அந்த சுகரை கன்சியூம் பண்ணி அழிச்சிடும். நீங்க வெறும் ரெட் டியூப்ல பிளட் எடுத்து லேபுக்கு அனுப்புனா அது லேபு போய் சேர்றதுக்குள்ள பிளட்ல இருக்கிற சுகர் லெவல் டிராஸ்டிக்கா டிராப் ஆயிடும். அப்போ நமக்கு தப்பான ரிசல்ட் தான் கிடைக்கும். ஆனா இந்த சோடியம் ஃப்ளோரைட் குளுக்கோஸ் அழியாம தடுக்கும் ஒரு பவர்ஃபுல்லா ப்ரிசர்வேட்டராக செயல்படுது. சுகர் டெஸ்ட்னாலே கிரே டியூப் தான். இதை நீங்க எப்பவுமே மறக்கக்கூடாது. ஓகே, கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனா எக்ஸாம் டைம்ல இதை எப்படி கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறது? அதுக்குதான் இந்த எக்ஸாம் நிமோனிக் மாஸ்டர் கீ. இது லிட்ரலி உங்களோட மார்க்ஸை சேவ் பண்ண போற ஒரு ட்ரிக். நீங்க இப்போ உடனே இதை நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க, ஆர் ஜஸ்ட் டேக் அ குவிக் ஸ்கிரீன்ஷாட். ஏன் கூடவே சேர்ந்து சொல்லுங்க. ரெட்னா சீரம், ப்ளூனா கிளாட்டிங், பர்பிள்னா சிபிசி, கிரீன்னா பிளாஸ்மா, கிரேனா குளுக்கோஸ், yellowனா கல்ச்சர். இதை ஒரு பாட்டு மாதிரி திரும்ப திரும்ப சொல்லுங்க. ரெட் சீரம், ப்ளூ கிளாட்டிங், பர்பிள் சிபிசி, கிரீன் பிளாஸ்மா, கிரே குளுக்கோஸ், yellow கல்ச்சர்.
இட்ஸ் that ஈஸி. இந்த சிம்பிள் டியூப் கலர்ஸ் நீங்க தெளிவா நினைவில் வைத்தால் லேப் போஸ்டிங்ஸ் மற்றும் நர்சிங் எக்ஸாம்ஸ்ல absolutely ஈஸியாக ஆன்சர் எழுதலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும்னு நான் டெஃபினெட்லி நம்புறேன். நாளை பின்ன நீங்க பிராக்டிக்கல் வார்ட்ஸ்ல போய் ஒரு ட்ரேயை பார்க்கும்போது அந்த கலர்ஸோட பின்னாடி இருக்க உண்மையான சயின்ஸ் உங்களுக்கு தெளிவா புரியும். ரைட், இப்போ நம்ம செஷனோட ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் 1.5 minutes and 30 seconds is going to be a rapid fire high energy revision. இது லிட்ரலி உங்களோட குவிக் ஆடியோ ஷாட் மாதிரி. எக்ஸாம்க்கு முந்தின நாள் இந்த போர்ஷனை மட்டும் நீங்க கேட்டா போதும். ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் கோ. Nursing Foundation Blood Tubes Quick Revision. Number 1, red tube, no additives, used for serum and biochemistry tests. Number 2, light blue tube, contains sodium citrate, absolutely critical for coagulation tests like PT and INR. Number 3, purple tube, contains EDTA, the gold standard for CBC and all cell counting. Number 4, green tube, contains heparin, your go-to for plasma chemistry. Number 5, gray tube, contains sodium fluoride. Remember, fluoride freezes glucose, so it's strictly for sugar tests. Finally, number 6, yellow tube, contains SPS, used for blood cultures to detect infections. And the master key, red serum, blue clotting, purple CBC, green plasma, gray glucose, yellow culture. You've got this. வாவ், எப்படி இருந்தது இந்த ரேபிட் ரிவிஷன்? நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்த இந்த டாபிக் இப்போ எவ்ளோ தெளிவா புரிஞ்சுச்சு பாத்தீங்களா? இதுதான் ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங்கோட ரியல் பவர். கண்டிப்பா நர்சிங் ரிவிஷன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ஈஸியான தெளிவான எக்ஸ்பிளைனர்ஸ்